இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் கஞ்சி வைக்கிறதுக்காக இதில் 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து லைட்டாக ஒரு கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் வெந்த பிறகு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிக்கலாங்க. பாலும் தண்ணி கலந்துமே வைக்கலாம். நான் அப்படி வச்சா பொங்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு பால் ஊற்றுறேங்க. நல்ல பால் பொங்கட்டுங்க. பச்சை பால் தான் ஊற்றிருக்கேன். பால் நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் சர்க்கரை ஏலக்காய் போட்டு இறக்கிடுவோம்.